அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை வறுவல். எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் வச்சுருக்கோம். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயத்தை நான் இது கூடவே சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம செவர வதக்கிக்கலாம். நம்மளோட வெங்காயம் நல்ல ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனாக செவந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கின ஒரு தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி. நீங்கள் வேணும்னா 2 சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகுத்தூளும் சேர்க்குறதுனால காரத்தை ஈக்குவல் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. முட்டை பண்ணாலும் அது கூட பெப்பர் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கோம். நம்ம ஏற்கனவே சீரகம் தாளிக்கும் போதும் போட்டிருக்கோம். இருந்தாலும் முட்டைக்கு வாயுவுக்காக சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்கலாம். நான் 3 முட்டையை பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து 1/2 பீஸஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மசாலாவில் சேர்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி திருப்பி கவுத்து எல்லாத்தையுமே சுற்றி எல்லா முட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்ச நாளே மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாலா செய்கிற அளவுக்கு இதை வேக விடலாம். எல்லாத்தையும் ஈவனாக நல்லா திருப்பி விட்டு இந்த பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு முட்டையை செத்தனாலே வேக விடலாம். நம்மளோட முட்டையை இப்போ 2 பக்கம் பரட்டி விட்டாச்சு. 2 பக்கமும் நல்லாவே மசாலாலாம் கூடாகி சார்ந்திருக்கு. இன்னும் உங்களுக்கு நல்ல ட்ரை ரோஸ்ட்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து சிம்லேயே வச்சுருங்க. நான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ண போகிறேன். முட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த முட்டை வறுவல் ரசம் சாதம், சாம்பார் சாதம் இது கூடலாம் ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷனுங்க. நான் சின்ன வயசுலேருந்தே ரசம் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.